டேய் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா? ஆ விஜய பாக்குறதுக்கு விஜய் கூட்டத்துக்கு வெளிவகத்துல வந்த மக்களுக்கு முன்னாடி கிளாஸ் பாட்டில் சரக்கு பாட்டில உடைச்சு இங்க மேலே வீசுறீங்க. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இது நியாயமா இருக்கா? அங்க ரோட்ல உள்ள பொதுமக்கள் வெறுங்கால்ல போறவங்க மனசாட்சியை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? எவ்வளவு வலி வலிக்கும். எவ்வளவு தாண்டா பண்ணுவீங்க அந்த மனுஷனுக்கு? ஆ உங்களுக்கு பிடிக்கலன்னா இவ்வளவு எதிர்ப்பு காட்டுவீங்களா? ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அரசியல் வந்ததுல இருந்து எக்கச்சக்கமான எதிர்ப்பு அவர் மேல பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, அந்த சாட்சி, இந்த சாட்சி, அவ்வளோ பொய் பேசி இவரை வந்து கவுக்கணும் கவுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க. நியூஸ் சேனலு, மீடியா, அது இதுன்னு எல்லாத்துலயும் இவரை போட்டு நாரடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் வந்தா என்ன ஆகுறது? அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிற விஜய் வந்து ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராரு. அவருக்கே நீங்க இவ்வளவு நலமா பண்றீங்க. சாதாரண ஒரு மக்கள் எப்படி நீங்க கேள்வி கேட்பீங்க? நான் அந்த டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றவங்களை பத்தி தான் சொல்லுவேன். ஒரு மக்கள் எதிர்த்து கேட்க முடியுமா? கொஞ்சமாச்சும் திருந்துங்கடா. எல்லா மக்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? ஒரு கெட்டதுக்கு போயிட்டு வழிவகுத்துட்டு இருக்கீங்க. டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. ஆ வீடியோ பார்க்குற ஒவ்வொரு வீட்லயுமே உங்க வீட்ல ஒரு அநியாயம் நடக்குது. டிஎம்கே காரங்க பண்ணாங்க. டிஎம்கே காரங்க தான் தப்பு பண்ணாங்க சொல்லிட்டு நீங்க போய் கேஸ் கொடுங்க பார்ப்போம். கொடுத்து தான் பாருங்க. டிஎம்கே சப்போர்ட் பண்றீங்களா? நானும் டிஎம்கே தான். டிஎம்கேல பவர்ல உள்ளவனை போய் எதிர்த்து பாருங்க. பொதுமக்களா ஃபர்ஸ்ட் யோசிங்கடா. அவர் வந்து விஜய், அவர் பிடிக்கல, நான் எதிர்க்கணும். அதுக்கு எதிர்க்கணும்னா நேரடியா வந்து எதிர்த்து பாருங்க விஜய. நேரடியா வந்து எடுக்க திராணி இருக்கா? டிஎம்கேல அவனுக்காச்சும் திராணி இருக்கா? சும்மா அவரை வந்து அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு சும்மா கேவலமா இருக்கு அவங்கலாம் பார்த்தாலே.